பொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காலையில் வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி ஆற வச்சுருக்கேன். இது வந்து ஈக்குவலாக நம்ம வந்து ரேஷியோ போட்டு அரைக்கணும். பருப்பெல்லாம் துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பைத்தம்பருப்பு 1 கப்பு, அதே ரேஷியோ காஞ்ச மிளகா போட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பெருங்காயம், நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டு எல்லாமே வறுக்கணும். கடைசியாக இறக்கும் போது உடச்ச கடலை கொஞ்சமாக போடணும். போட்டு அதையும் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு திருப்பிட்டு அந்த சூடே போதும் அதுக்கு. அதுக்கப்புறம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஆறின பிறகு நல்லா எடுத்து மிக்சியில் போட்டு உங்களுக்கு எந்த சாஃப்டாக நைஸாக வேணுமா இல்லை குறன்னு வேணுமா இல்லை எப்படி வேணுமோ அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சி திருப்பி ஆற வைக்கணும். நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். உங்களோட விருப்பம். உங்களுக்கு எப்படி காலி ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் இந்த பருப்பு பொடி. நீங்களே இந்த மாதிரி செய்யுங்க. நான் வந்து எள்ளெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா வந்து மாசமாக இருக்கவங்க இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எள்ளெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் எள்ளு போடாமல் ஒரு நல்ல திட்டமாக காரம் இருக்கும். ரொம்ப காரம்னா அது தனியாக நான் அரைப்பேன். அதே மாதிரி கருவேப்பிலை போட மாட்டேன். கருவேப்பிலை பொடி வந்து தனியாக அரைச்சிப்பேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பருப்பு பொடி. தேங்க்யூ.